நம்ம காட்டும் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. நம்ம காட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இனிமேட்டுக்கு நான் சொல்றத தான் நீ கேட்கணும். இந்த ஊட்ட தான் நீ இருக்கணும். அவளை ஏற இடத்த கூட நீ பார்க்க கூடாது, சரியா? இப்படி நீ எனக்கு தெரியாம போகணும்னு தெரிஞ்சிச்சு, அப்புறம் அந்த அம்மாவை நீ உயிரோட பார்க்க முடியாது. நம்ம கைக்குள்ள வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். யாரு ஒரு பக்கம் நம்ம கையில சம்பளம் வருது, இன்னொரு பக்கம் இங்க வீட்டுல ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சியே அவளையும் நம்ம அடிமை மாரி நடத்திக்கிட்டு இருக்கோம். இதை விட சந்தோஷமா உன்னால இருக்க முடியுமாமா? பேனை இருந்துகிட்டே இருக்கால மேல மழை பெய்யுது. மழை பெய்ஞ்சது கூட தெரியாம உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ என்ன நினைக்கிறியா? நம்ம பசங்களாம் எப்படி இருக்காங்க? கூடிய சீக்கிரம் யாருக்கிட்டே சொல்லாம நான் வந்துடுறேன் மேல. முத்தையில அத்த மக உன்ன நினைச்சி ரசிச்ச மக கண்ணு ரெண்டும் மூடலையே காலம் நேரம் கூடலையே. சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. உன் வாழ்க்கையில உன்னோட கடந்த கால வாழ்க்கையை நான் தெரிஞ்சுக்கணும். ஏன் நீனு அப்பாச்சி அத்தை எல்லாம் பிரிஞ்சிருக்கீங்க? சொல்லு, என்ன ரீசன்? இப்போ என்னடி உனக்கு ஏன் பிரிஞ்சிருக்கோன்னு தான் தெரியணும். சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறேன். சொல்லுடி. ஏன்டி சோகமா இருக்க? ஏடி, அதான் நான் தான் சொன்னேன்லடி, எங்கள் வீட்டில் கடன் கொடுத்தவர் எங்கள் வீட்டில் கடன் கொடுக்க முடியாமல் இருக்கனால என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. என்னால் என்ன பண்ணுறதுன்னே தெரியலடி. அந்த ஆளு என்னை விட ரொம்ப வயசில் மூத்தவர். எங்கள் வீட்டில் யாருக்கும் சம்மதம் இல்லை. ஆனால் அவன் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கான்டி. ஏடி என்னடி சொல்ற? ஆமாட்டி, எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன ஆக போகுதுன்னு ஒன்றும் தெரியலடி. கவலைப்படாத, வழி இருக்கும், பார்த்துக்கலாம். அந்த நம்பிக்கையில் தான் இருக்கேன்டி. நல்லதே நடக்கும். வா, கோயில் போய் வேண்டிப்போம். சரிடி, நல்லது நடந்தா சரி. நம்ம அலமேலு டார்லிங் இங்கே தான் இருக்காளா? ஏப்பா தம்பி நகரு. எப்படி தள்ளிட்டு போறான் பாரு. பொண்ணுங்களை பார்த்தா பல்ல இழுச்சிட்டு கிடக்குறானுங்க, திருந்தவே மாட்டானுங்க. ஹலோ அலமேலு டார்லிங். ஏடி அங்க திரும்பி பாரு, உன்னை யாரோ கூப்பிடுறாங்க. நீ யாரை கூப்பிடுவா? இல்ல அங்க பாரு. ஹே அலமேலு டார்லிங், என்ன நீ இங்கே இருக்க? ஏடி என்னடி இப்படி முறைக்கிற? நான் சொன்னேன்ல, அவன் இவன் தாண்டி. ஓ, இந்த கிழவன் தானா? என்னடி பாக்குறதுக்கு சோள கட்ட பொம்மைக்கு சட்டை பேண்ட் போட்ட மாதிரி இருக்கா? இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்றான். அதையும் உங்க வீட்டுல ஒத்துக்கிறாங்களா? ஏடி, அதை ஏன்டி நீ கேட்குற? நான் தான் சொல்கிறேன்ல, எங்கள் வீட்டோட நிலமை அப்படி. கடனை இவன்ட்டு தெரியாமல் வாங்கிட்டு நாங்கள் படுற பாடுறக்கே. டார்லிங் அலமேலு டார்லிங். ஏடி என்னடி இந்த கிழவன் உன்னை டார்லிங் டார்லிங் சொல்லிக்கிட்டு இருக்கா? பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் நிக்கிறாங்கடி. அவனை இரு, வேணாம், எதுவும் பிரச்சனை வேணான்ட்டு இருக்கேன். என்ன நம்ம டார்லிங் நம்மளை பிடிக்கவே மாட்டாங்குது? டார்லிங் அலமேலு டார்லிங். என்னையா உனக்கு பிரச்சனை? தேவையில்லாமல் அம்பளத்துக்கிட்டு இருக்க. எங்கள் வீடு பக்கம்தான் இருக்குது. எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணனை கூப்பிடுவேன். அப்புறம் ஒழுங்கு மரியாதையாக போய் வேலையை பாரு. எங்கள் ஊருக்காரங்க சனங்க கையில் மாட்டினா அவ்வளோதான். நீ வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி பேசுறிய, உனக்கு அசிங்கமா இல்லை? இல்லைத்தான். ஏய் யாரா நீ? ஏன் மேலேயே கை வைக்கிற? நான் யாருன்னு தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்னண்ணா? ரோட்ல நிக்கிற பொண்ணுங்களை வம்பளுத்துக்கிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு நம்ம சும்மா இருப்போம்னு நினைச்சியா? எங்க ஊர் எல்லைக்குள்ளே வந்து எங்க ஊர் பொண்ணுங்களையே வம்பளுத்துறியா? இந்தா வாங்கிக்க. இனிமே எந்த பொண்ணை பார்த்தாலும் உனக்கு இந்த மாதிரி பண்ண தோணக்கூடாது. இதுக்கான ட்ரீட்மெண்ட் இப்பயே கொடுக்குறேன். ஐயா ஏலே வலிக்குதுடா. இதெல்லாம் என்னடா அடி? இப்ப பாரு, குனிஞ்சி உனக்கு கும்மாங்குத்து கொடுத்துறேன். விடுடா. இனிமே எந்த பொண்ணு யாரு இப்படி கேள்வி கிண்டல் பண்ணுவ, தொந்தரவு பண்ணுவ? ஆட்டா என்னை விட்டுரு. ஓடிப்போ. என்னைய விட அடிக்கிற, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. சூப்பர், ஜாலி ஜாலி. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. அம்மா யாருமா அவன்? அவன் பேசாம உன்னை ஒம்படுத்துக்கிட்டு இருக்கான். 4 அடி செவிலில் கொடுப்பியா? நம்ம ஊர் பொண்ணுங்க இருந்துட்டு எதுக்கு எவ்வளோ தங்கிட்டு இருக்க?
அண்ணா அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுண்ணா. எப்படியோ அவனை அடிச்சு திரும்பி இந்த அடிச்சு திரும்பி இவகிட்ட வம்பிழுக்காம இருப்பான். அதுவே போதுங்கண்ணா. சரி சரிம்மா. இல்லாமா நீ பேசிக்கிட்டு இருக்க, இந்தாம்மா பேச மாட்டாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, ரொம்ப தேங்க்ஸ். சரி சரிங்க. பொம்பளை பிள்ளைனா தைரியத்தோட இருக்கணும். தைரியமா எந்த பிரச்சனை இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்க. சரிங்க, கண்டிப்பாக வரேங்க. தேங்க்ஸ்ண்ணே. அப்புறமா மீட் பண்ணலாம். சரிம்மா. ஏடி பார்டி, அந்த அண்ணன் மாசா ஹீரோ மாரி உன்னை காப்பாத்திட்டாரு. ஆமாட்டி, நல்ல மனுஷன். இப்போ காப்பாற்றிட்டாரு. ஆனால் வீட்டுக்கு போய் அந்த கிழமை என்ன பண்ண போகிறான்னு தெரியலையேடி. அதெல்லாம் நினைக்காதடி, பார்த்துக்கலாம். என்ன இன்னைக்கு எப்பயும் பஸ் சீக்கிரமா வந்துட்டு இன்னைக்கு வரவே இல்லை. ஆமாடி. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா ஆட்டோ கிடைச்சுனா போயிடுவோமா? சரிடி. கவலைப்படாதடி, எல்லாம் நடக்கிறதுலாம் நல்லதுக்கு தான். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். அடி பாவி, ஓமாவன் எவனா ஒருத்தவன் அடித்து மண்டையில் கட்டிக்கிட்டெல்லாம் போட்டுட்டு வந்து அவ்வளோ அடி வாங்கிட்டு வந்திருக்கான். உனக்கு ஆடலுடன் பாடலும் கேட்குதா? அடியே தாய் கிழவி. என்ன நம்ம மாமன் சவுண்ட் கேக்குது? என்ன நம்ம மாமன் வடிவத்துல ஏதோ பொம்மை கிம்மை செஞ்சுட்டு வந்து வச்சிருக்கானுங்களா? கட்டிக்கிட்டுலாம் போட்டு அது இதுன்னு வச்சிருக்கானுங்க. இது என்ன இது? ஒருவேளை சோள கட்ட பொம்மையா இருக்குமா? அடியே தாய் கிழவி, எல்லாரும் கலாய்க்கிற மாரி நீனே என்னை சோளக்காட்டு பொம்மைன்னு கலாய்க்கிறியா? நான் தாண்டி உன் மகன். என்னது என் மவனா? என்னடா இது? டயருக்கு பஞ்சர் பாக்குற மாதிரி இப்படி பஞ்சர் பார்த்து வச்சிருக்கான். யாரா அது? எங்கேயாவது வேண்டி கிண்டிட்டு வந்துட்டியா? அம்மா வீயெல்லாம் இல்லைம்மா, என்னை ஒருத்தன் அடிச்சிட்டாம்மா. என்னடா சொல்ற? உன்னை அடிச்சிட்டானா? யாரா அது? யாருன்னே தெரியலம்மா. அங்கே என் லவ்வர் அலமேலோட ஊர் தாம்மா. அது ஊரில் பஸ் ஸ்டாண்டில் அலமேலுக்கிட்ட பேசிட்டு இருந்த பார்த்துட்டு நான் என்னமோ தப்பாக பேசுகிறேன்னு நினச்சி அந்த ஊருக்கார பையன் ஒருத்தவன் அடிச்சிட்டாம்மா. உனக்கு என்ன வயசு ஆகுது? 7 வயசு ஆகுதுடா. 35 வயசு ஆகுது. இன்னும் ஒரு சின்ன பையன் கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்க. உனக்கு வெக்கமா இல்ல? சூடு சோறுல இருக்கா இல்லையா? சோத்துல உப்பு போட்டு தானே கொடுக்குறேன். சொல்லு. ஏம்மா போய் சொல்கிற? சோத்தில் எப்படிம்மா உப்பு போட்டு தர? வடிச்சு தானே வைக்கிற, அதில் எங்கே உப்பு இருக்கு? இங்க நல்லா பகரமா பேசுறா, அங்க பேசுறாங்க. அம்மா அவனை ஏதோ செஞ்சே ஆகணுமா. என் ஆள் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டாம்மா. ஆமா ஆளு வேற பொண்ணே கிடைக்கல இவனுக்கு. சரி சரி, முதல்ல அந்த ஆள் யாருன்னு விசாரி, அப்புறமா அவனை பார்த்துக்கலாம். சரிம்மா, கண்டிப்பாக அவனை ஆளை வச்சு பிடிச்சேன்னா அவன் ஆள் வச்சு பிடிக்கும் போது நீங்கள் கையெல்லாம் கட்டி போடுங்க. அப்படின்னா தானே அவனை அடிக்க முடியும். அப்பா கூட அடிக்க பயப்படுவான் போலயே. ஐயோ என்னத்த வளர்த்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். சோறு ஆக்கி வச்சிருக்கான், போய் சாப்பிடு நேரத்துக்கு. சரிம்மா. ஊருக்கா இருக்குல்ல? எல்லாம் இருக்குடா, போனேன். ஐயோ இவனை வச்சுக்கிட்டு புளிக்கு பிறந்து பூனை ஆயிடுமான்னு சொல்லுவாங்க. என் விஷயத்துல அது சரியா இருக்கு. எனக்கு புளி எங்க பிறந்திருக்கு, பூனையா தான் பிறந்திருக்கு. வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்ததுல ஒன்றும் தெரியாம வளர்த்துட்டோம். இப்படித்தான் வரவும் போறவங்க அடி வாங்கிட்டு என்கிட்ட வந்து அழுதுகிட்டு இருக்கான். அவனுக்கு முதல்ல சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அப்பவாது பொறுப்பு வருதான்னு பார்க்கணும். இன்னும் சீக்கிரம் நமக்கு தான் அந்த குடும்பம் கடனை வாங்கிட்டு கொடுக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நம்ம சொல்றதை கேட்காம வேற யாரு சொல்றதை கேட்க போறாளுங்க? சீக்கிரமா கல்யாண பேச்ச ஆரம்பிச்சு அந்த அலமீர பையனை என் அழகு ராசனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். போறேன், போயிட்டு அங்க போய் கச்சேரி ஆரம்பிக்கிறேன். அடியே அலமேலு, நீ என் மாமனத்தான் கல்யாணம் பண்ணுவேன் ஆகணும். என் வீட்டுக்கு தான் மருமகளாகணும். வேற வழியே உனக்கு இல்லை. ஆளை வச்சு அடிக்கிறியால உன்னை வந்து பார்த்துக்கிறேன்டி. ஒன்றும் இல்லாத அண்ணக்காவடி குடும்பம் நீங்க. உன்கிட்ட
நாங்க பொண்ணு கேட்டு வந்தா கட்டிக்கணும். அதை விட்டுவிட்டு வயசு அவ்வளோ இவ்வளோ அவ்வளோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? வாங்கின பணத்தை திருப்பி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதை வச்சு என் பையனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியதான். நானும் போனா போது டைமை வச்சுக்கிட்டு இருந்தா இவ்வளோ ஆட்ட தாங்க முடியலையே. கல்யாணத்தை பேசிட வேண்டியதான். இனிமே என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. யாருக்கிட்ட டீ பம்பளுக்குறீங்க? யாருக்கிட்ட? உங்களோட இது எதுவும் இந்த அல்தாப் அஞ்சலி கிட்ட ஆகாதுடி. அஞ்சலி கிட்ட ஆகாது. போறேன், போயிட்டு அங்க ஒரு கச்சேரி ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.